ஓம் சக்தி. எதிர்ப்பும் வளர்ச்சியும். பதிவு 2. கடந்த கட்டுரையில் மனம் மிக நுட்பமான பதிவு கருவி என அறிந்திருப்போம். இன்று அதன் தொடர்ச்சியாக என் அனுபவம் ஒன்றை பதிவிடுகிறேன். என் கர்மாவினால் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து வேண்டிய நாட்களில் ஓர் நாள் என் முற்பிறவி குறித்தான தகவல்களை நான் அறிந்து கொள்ள செய்தார்கள். மேரி என்ற இளம்பெண்ணிற்கு நான் செய்த கொடுமைகள் இன்று என்னை பதம் பார்ப்பதை உணர்த்தி மேரியையும் அதிலிருந்து விடுவித்து தாமரை பூவை அளித்து அவளுக்கு மறுபிரிவு அளித்தார்கள். இந்நிகழ்வு குறித்து நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். அதன் பின் ஒரு வருடத்திற்கு பிறகு அவளை நான் என் அறையில் கண்டேன். அவள் என்னோடு உரையாடினாள். நான் மறுபிறவி செல்கிறேன், இனி என்னை இவ்வாறு காண முடியாது, இவ்வாறு கூறி என்னை அன்புடன் அணைத்து விடை பெற்றாள். நான் என் குருதேவரிடம் இது குறித்து கூறினேன். அதற்கு அருள் திரு அம்மா அவர்கள், அவள் வடக்கில் ஒரு ராஜபுதனத்தின் குடும்பத்தின் ஒரே வாரிசாக இளவரசியாக பிறந்து வளரப்போகிறாள். நான் தாமரை பூவை தந்தது சகல சம்பத்துக்களுடனான மறுபிறவியை குறிக்கும். உன்னிடம் விடைபெற வந்திருக்கிறாள் என்றார்கள். நான் அருள் திரு அம்மா அவர்களிடம், அம்மா, நான் அவளை திரும்ப காண வேண்டும், என் நன்மை அவளுக்கு பல பரிசுகளுடன் தர வேண்டும் என்று வேண்டினேன். அவள் வளரட்டும், 6 ஆண்டுகளுக்கு பிறகு நீ அவளை சந்திப்பாய், அப்பொழுது உன் பரிசுகளை கொடு, இனம் புரியாத ஒரு ஈர்ப்பினால் உன்னிடம் வந்து விடுவாள், அவளை என்னிடம் அழைத்து வா என்றார்கள். என் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. வருங்காலங்களில் நானும் அவளும் ஆலயத்தின் வாயிலை கடந்து அன்னையின் முன், குருவின் இருப்பிடத்தின் முன் நிற்கையில் கடந்த கால பதிவுகளை யார் அறிவார்கள்? மனித வாழ்க்கையின் பின்னணியில் மறைந்திருக்கும் கர்ம முடிச்சுகள் தான் எத்தனை! கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.